மனைவி ராஜிக்கு வசதியா வாழணும்னு ஆசை. ஆனா கணவன் சேகரோ ஒரு ஏழை தொழிலாளி. ராஜியோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறுதா இல்லையான்னு இந்த கதையில பார்க்கலாம். ஏங்க, பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி புதுசா எல்இடி டிவி வாங்கியிருக்காங்க, நாமளும் வாங்கலாங்க அப்படின்னு ராஜி ஆசையோட சொன்னான். என்ன ராஜி பேசுற? நான் செய்யறதோ செக்யூரிட்டி வேலை. வர சம்பளத்துல வீட்டு வாடகை கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல எல்இடி டிவி எல்லாம் நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு அழுத்து கொண்டே சொன்னான் சேகர். ஏங்க, வீட்டுல பொழுது போகாம சும்மா எவ்வளவு நேரம் தான் செவத்தவே பார்த்துட்டு இருக்கிறது? டிவி பார்க்க கூட பக்கத்து வீட்டு மாமே வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு ராஜி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா. சரி சரி, அதுக்கு எதுக்கு கண்ணை கசக்கிற? இந்த மாசம் முடியாது, அடுத்த மாசம் இது பாப்போம் அப்படின்னு சேகர் சொல்லவும் ராஜிக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாமியார், ஏமா ராஜி, அவனே கஷ்டத்துல இருக்கான், இந்த நேரத்துல போய் டிவி கேக்குறியேமா, இது நியாயமா அப்படின்னு மாமியார் மரகதம் சொல்லவே, நான் என்ன நகை நட்டா கேட்டேன், ஒரு டிவி தானே கேட்டேன், அதுக்கு போய் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு புலம்பினா ராஜி. நான் உள்ளதாமா சொன்னேன், நம்ம வீட்டு நிலவரத்தை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கமா அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க மரகதம்மா. நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது. சேகரும் ராஜியின் நச்சரிப்பால வட்டிக்கு கடன் வாங்கி எல்இடி டிவிய தவணையில வாங்கினான். அதுக்கப்புறம் ராஜி டெய்லியும் சீரியலை பார்த்துக்கிட்டு பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ராஜி மார்க்கெட்டுக்கு போகும் வழியில அப்போ அவளுடைய ஃப்ரெண்டு சித்ராவை பார்த்தா. ஏ ராஜி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. நான் நல்லா இருக்கேன் சித்ரா. எங்க, எனக்கு வீட்லயே வேலை சரியா இருக்கு, அதிகமா வெளியே வரக்கூட மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்லவே, அப்படியா, சரி ராஜி, உன் ஃபோன் நம்பரை கொடு, நான் ஃப்ரீயா இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சித்ரா ஃபோன் நம்பர் கேட்கவும் ராஜியோட முகம் மாறி போச்சு. சித்ரா, என்கிட்ட ஃபோன் இல்லடி. என்ன சொல்ற ராஜி? இந்த காலத்துல ஃபோன் இல்லையா? ஒவ்வொருத்தங்க வீட்லயும் 1க்கு 2 ஃபோன் வச்சிருக்காங்க. சரி, ஒண்ணு பண்ணு, என் கூட இப்ப வா. என் வீட்டுக்காரர் செல்போன் கடை தான் வச்சிருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சித்ரா ராஜிய கூட்டிட்டு போனா. ராஜிக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போனையும் வாங்கி கொடுத்தான். ராஜி, இந்த போனை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கோ, பணம் இப்ப தர வேண்டாம், 2 மாசத்துக்குள்ள கொடுத்தா போதும் அப்படின்னு சித்ரா தந்திரமாக பேசி ஒரு செல்போனையும் ராஜி தலையில கட்டிட்டா. ராஜியும் அந்த செல்போனை எடுத்துட்டு வீட்டுக்கு போனா. அன்னைக்கு சாயந்தரம் சேகர் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ அந்த செல்போனை பார்த்தான். என்ன ராஜி இது? போன் புதுசா இருக்கே, யாரோடது? ஆமாங்க, என் ஃப்ரெண்டு செல்போன் கடை வச்சிருக்கா, என்ன வாங்கிக்கோன்னு ரொம்ப வற்புறுத்தினா, அதுதான் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாமியார் மரகதம், என்னம்மா நீ, உன் ஃப்ரெண்டு கடை வச்சிருந்தா அனாவசியமா இந்த போனை வாங்கணுமா என்ன? அத்தை, அனாவசியமா எல்லாம் ஒன்னும் வாங்கல, உடம்பு சரியில்லாத என் அம்மா கிட்ட டெய்லியும் பேசுறதுக்காகத்தான் இந்த வாங்கினேன் அப்படின்னு ராஜி ஏதோ காரணத்தை சொன்னான். என்ன ராஜி நீ, இது தேவையில்லாத கடன் தானே? ஏங்க, இந்த கடனை ஒன்னும் நீங்க இப்ப தர வேண்டாம், என் ஃப்ரெண்டு 2 மாசம் கழிச்சு கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஏதோ சொல்லி சேகரோடைய வாய அடைச்சான். செல்போன் வாங்கினதுக்கு அப்புறம் சித்ராவிடம் டெய்லியும் போன்ல பேச ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ரீல்ஸ் பாக்குறதும் ஃபேஸ்புக்க பாக்குறதும்னு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு நாள் மக பவித்ரா, அப்பா, எங்க காலேஜ்ல ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கு லேப்டாப் வேணும்பா அப்படின்னு மக பவித்ரா கேட்கவும், என்னம்மா சொல்ற? திடீர்னு லேப்டாப் கேட்டா நான் எங்க போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு இன்னும் 2 நாள்ல லேப்டாப் வேணும், நான் ப்ராஜெக்ட் ஒர்க் அதில் தான் பண்ணி காட்டணும்,
அப்படி இல்லைன்னா எக்ஸாம்ல மார்க் கம்மி ஆயிடும் அப்படின்னு பவித்ரா கவலையோட சொல்லவும் வேற வழி தெரியாத சேகர் வீட்டு வாடகைக்காக வைத்திருந்த பணத்தை முன்பணமா கொடுத்து லேப்டாப்பையும் வாங்கி கொடுத்தான். நாட்களும் ஓடியது. மாசம் இன்ஸ்டால்மெண்ட் தேதியும் வந்துச்சு. ஏங்க, இன்னைக்கு டிவி வாங்கினதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், ஞாபகம் இருக்கல்ல? எப்படியாச்சும் கட்டிடுங்க அப்படின்னு அதிகாரமா சொன்னா ராஜி. இப்போ என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல ராஜி. இருக்கிற பணத்தை கூட லேப்டாப்க்கு முன்பணமா கொடுத்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சேகர் கோபமா சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போனான். சேகருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்காக 2-3 பேத்துக்கிட்ட கேட்டான். அன்னைக்கு சாயந்தரம் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்தாரு. எப்பா சேகரு, இன்னும் வீட்டு வாடகையை காணோம். தேதி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார், அடுத்த வாரம் தந்துடுறேன். என்னது, அடுத்த வாரம் கொடுக்கறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு விடிஞ்சதும் பணம் வந்தே ஆகணும், இல்லைனா வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போனாரு ஹவுஸ் ஓனர். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது சேகருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. கடன் அவன் கழுத்த நெரிச்சுது. அதுக்கப்புறம் பகல் டைம்ல செக்யூரிட்டி வேலையாகவும் இரவு நேரத்துல ஃபுட் டெலிவரி வேலையும் பார்த்தான். ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகும் வழியில சித்ரா ராஜிய பார்த்தா. என்ன ராஜி, கண்டும் காணாத மாதிரி போற? இல்ல சித்ரா, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. நான் உன்ன பார்க்கல, ஏதோ யோசனையில போனேன். ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு இறக்கப்பட்டு பாவம் பார்த்து போனா போகுதேன்னு செல்போனை தவணையில வாங்கி கொடுத்தனே, அதுக்கான தவணைய கட்டினியா என்ன? இல்ல சித்ரா, கோச்சுக்காத, கொஞ்சம் பண நெருக்கடி, அதனால தான். பண கஷ்டம் இருக்கிறவளுக்கு எதுக்கு ஆண்ட்ராய்டு போன் மேல எல்லாம் ஆசை? நீ ஒழுங்கா கட்டுவேன்னு தான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி தவணைக்கு வாங்கி கொடுத்தேன். மார்க்கெட்ல வச்சு சித்ரா ராஜிய ரொம்ப அவமானப்படுத்தினா. ராஜி அவமானம் தாங்க முடியாம கோவமா வீட்டுக்கு வந்தா. என்ன ராஜி, முகமெல்லாம் வாடி கிடக்கு? நான் செல்போனுக்கு பணம் கட்டணும்னு சொன்னேன்ல, அவர் இன்னும் பணம் தரவே இல்ல. ஏமா, அவன் தான் பண கஷ்டத்துல இருக்கான், நீதான் தேவையே இல்லாம செலவு வச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, செல்போன் வாங்கினது உங்களுக்கு பெரிய செலவா ஆயிடுச்சு. மத்தவங்க மாதிரி புடவை வேணும், நகை வேணும் நான் கேட்டேன். எங்க அம்மா கூட பேசுறதுக்கு ஒரு போன் வாங்கினது தப்பா? அப்படின்னு அழுது கொண்டே பேசினா ராஜி. அப்போ உள்ள இருந்து சேகர் வந்தான். கடனை வாங்கிட்டு கட்டலைனா இப்படித்தான் அவமானப்படுத்துவாங்க. கடன் நட்பை முறிக்கும், அது உனக்கு தெரியாதா? ஏங்க, நான் உங்ககிட்ட புத்திமதி எல்லாம் கேட்கல, பணம் தான் கேட்டேன். கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டா ராஜி. சேகரும் பணத்துக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போய் நின்னான். கடன் பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்ததால ஃபுட் டெலிவரி பண்ற இடத்துல எக்ஸ்ட்ரா காசு வாங்கி அதிகமா கமிஷன் அடிக்கவும் ஆரம்பிச்சான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஃபுட் டெலிவரி பண்ணும் ஆபீஸ்ல மேனேஜர், சேகர், உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. தேவையில்லாம கஸ்டமர் கிட்ட எல்லாம் எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறேன்னு. உன்னால என் கம்பெனி பேரே கெட்டு போச்சு. இனி நீ இங்க வேலைக்கே வர வேண்டாம் அப்படின்னு ஃபுட் டெலிவரி மேனேஜர் சேகரை திட்டி வெளியவும் அனுப்பிச்சிட்டாரு. சேகர் வாடிய முகத்தோடு வழக்கமா செய்யற செக்யூரிட்டி வேலைக்கு வந்தான். இரவு பகலெல்லாம் வேலை செய்தனால அசதியில அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டான். மறுநாள் காலையில ஷாப் ஓனர், யாப்பா சேகரு, எந்திரி. முதலாளி, குட் மார்னிங். குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும், இங்க நின்னுட்டு இருந்த கடையோட 2 வீலர் வண்டி எங்க போச்சு? சார், கொஞ்சம் அசதியில நைட்டு முழுக்கும் தூங்கிட்டேன். நீ தூங்குறதுக்காகத்தான் நான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறனா என்ன அப்படின்னு ஓனர் கத்தவும், ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம நடந்து போச்சு. அவன் மணிப்பெல்லாம் யாருக்கு வேணும்? என் பொருள் காணாம போச்சு, அதுக்கு உண்டான பணத்தை நீ தான் தரணும்.
இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவனா அப்படின்னு சேகரை மிரட்டினாரு. முதலாளி, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப ஏழை. வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, இனி இந்த பக்கமே வந்துடாத. உனக்கு இந்த மாசம் சம்பளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சேகரை விரட்டி அனுப்பிச்சாரு முதலாளி. சேகருடைய வேலையும் போய் மானமும் போய் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் ராஜு கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்பட்டு அழுதான் சேகர். அதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ராஜி தன் தவற உணர்ந்தா. நடந்ததையெல்லாம் பக்கத்து வீட்டு மாமி கிட்ட சொல்லி அழுதா. மாமி, இப்பதான் என் தப்பு என்னன்னு எனக்கு புரியுது. வரவுக்கு ஏத்த மாதிரி செலவு செய்யாம அதிகமா ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகவே, ராஜி, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. என் வீட்டுக்காரரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அதனால நான் ஆசைப்படுறதெல்லாம் வாங்குறேன். நீ அளவுக்கு மீறின ஆசையால எல்லாத்தையும் கடன்ல வாங்கியிருக்கேன். அதனால தான் உனக்கு இப்போ இந்த நிலைமை. ஆமா மாமி, என்னுடைய பேராசையால தான் இன்னைக்கு என் வீட்டுக்காரரு கடன் பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாரு. சரி ராஜி, நடந்ததவே நினைச்சு கவலைப்படாத. உனக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். நீதான் தையல் வேலையும் எம்ப்ராய்டரும் நல்லா போட தெரியுமே. உன் பொண்ணு பவித்ரா கூட ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆமாமா, நீங்க அன்னைக்கு என் ட்ரெஸ்ல எம்ப்ராய்டர் போட்டு கொடுத்தீல்ல, அதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பிடிச்சிடுச்சு. அவங்களுடைய ட்ரெஸ்லையும் போட்டு தர சொன்னாங்க. நான் தான் சொல்ல மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுமா. அதை கேட்டோன்ன ராஜிக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. ஆமா மாமி, நான் எம்ப்ராய்டரிங் கொஞ்சம் போடுவேன். அது மட்டும் இல்லை, தையலும் கொஞ்சம் தெரியும். அதை வச்சு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தங்க மாமி. நான் தான் இவ்வளவு நாளா டிவியையும் செல்போனையும் பார்த்துட்டு நேரத்தை கழிச்சுட்டேன் அப்படின்னு திருந்தி ஒரு வேலையும் கேட்டா. உனக்கு திறமை இருக்கு ராஜி, அதனால நானே உனக்கு வேலை தரேன். எங்க வீட்டுக்காரரு புடவை கடை வச்சிருக்கிறாரு. புடவையில எல்லாம் எம்ப்ராய்டர் போடணும். அது மட்டும் இல்ல, அந்த புடவைக்கு அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸும் தைச்சு கொடு. நான் உனக்கு அதுக்கான சம்பளத்தையும் தரேன். ராஜியும் மறுநாள்ல இருந்து மாமி கொடுத்த புடவையெல்லாம் வச்சு வீட்லயே எம்ப்ராய்டரிங் போட்டு கொடுத்தான். அது மட்டும் இல்ல, மேட்சிங்கா பிளவுஸையும் தைச்சு கொடுத்தா. ராஜி போட்ட எம்ப்ராய்டரிங் எல்லாம் மாமிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால மாமியோட பிசினஸும் பெருகுச்சு. மாமிக்கும் நல்ல லாபம் கிடைச்சது. வந்த லாபத்துல ராஜிக்கு ஒரு ஷேரும் கொடுத்தாங்க. ராஜிக்கு ஒரு நல்ல பெர்மனண்டான வேலையும் கிடைச்சது. உழைச்சு சம்பாரிச்ச காசுல தான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராஜி தனக்கு வந்த வருமானத்துல புதுசா ஒரு 2 வீலர் வாங்கினா. அதுல புடவை தொழில் ஆரம்பிச்சாங்க ராஜியும் சேகரும். அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை இனிமையா இருக்கும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குப்புசாமி கவர்மெண்ட் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ பென்ஷன் வாங்கி கொண்டு இருக்காரு. அவருக்கு 2 பசங்க. பையன் பேரு சுந்தர், காலேஜுக்கு போயிட்டு இருக்கான். பொண்ணு வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு சின்ன கம்பெனியில வேலை செய்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வயதான அப்பா, அவருடைய மனைவின்னு எல்லோரும் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில கைமறதியாக வைத்திருந்த பணம் ஞாபகம் வர அங்கேயும் இங்கேயும் தேடிக்கொண்டே இருந்தாரு. இருக்கிற புத்தகத்தை எல்லாம் புரட்டி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இங்க தானே வச்சேன், எங்க போயிருக்கோம் அப்படின்னு புலம்பிக்கொண்டே எல்லா புத்தகத்தையும் தேடி பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அவரோட பையன் சுந்தர், அம்மா அம்மா. என்ன சுந்தர்? இந்தாங்கம்மா ஸ்வீட்டு அப்படின்னு ஸ்வீட் டப்பாவை கையில கொடுத்தான். அதுல பார்த்தா டப்பா முழுவதும் லட்டுகளா இருந்தது. குப்புசாமிக்கு பார்த்த உடனே எரிச்சல் வந்தது. டே சுந்தர், உனக்கு ஏதுடா காசு ஸ்வீட் வாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்டான் குப்புசாமி. அப்பா, நான் பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அதை கொண்டாடத்தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன்.
இது நான் சேர்த்து வச்ச பணம். ஏங்க, பையன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு வந்திருக்கான், அதை பத்தி கேட்காம ஸ்வீட் வாங்குறதுக்கு ஏதுடா காசுன்னு கேக்குறீங்க? குப்புசாமி தான் ஒளித்து வைத்திருந்த 500 ரூபாய் நோட்டை காணாமல் தவித்து கொண்டே இருக்க, அதே சமயம் சுந்தர் மேலையும் சந்தேகம் வந்தது. இவன் எப்படி இத்தனை பணத்தை சேர்த்து வச்சிருப்பான்? இவன் ஊதாரித்தனமா பணம் செலவு செய்யறத பார்த்து நானே திட்டிருக்கேன், இவன் சேர்த்து வச்சேன்னு சொல்றானே, இத நம்ப முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சான் குப்புசாமி. அப்போ ஈசி சேர்ல ஹாயா உட்காந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த தாத்தா குப்புசாமி கிட்ட, டேய் குப்பு, சுந்தருக்கு நான் தாண்டா 500 ரூபாய் கொடுத்தேன், போதுமா? இப்போ உன் சந்தேகம் தீந்துச்சா? உடனே குப்புசாமிக்கு தன் அப்பா மேல சந்தேகம் வந்தது. அப்பாவுக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்குமே, ஒருவேளை அந்த புத்தகத்தில் இருக்கும் பணத்தை அவர் தான் எடுத்திருப்பாரோ? அப்பா, உங்களுக்கு ஏது பணம்? யாரு கொடுத்தா? அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டான் குப்புசாமி. அதெல்லாம் எதுக்கு உனக்கு? உன் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சல்ல, இனி சுந்தர தொல்லை பண்ணாத அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு பேப்பரை படிக்க ஆரம்பிச்சாரு. அப்பாவுக்கு வெத்தலை பாக்கு பேப்பர் வாங்கறதுக்கே நான் தான் காசு கொடுப்பேன், இவருக்கு ஏது 500 ரூபாய்? அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்தான் குப்புசாமி. அப்போ குப்புசாமியோட மகள் லக்ஷ்மி உள்ள வந்தா. அம்மா, சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க, ஆர்வமா கூப்பிட்டா அவளோட மக. என்னம்மா இவ்வளோ அவசரமா கூப்பிடுற? என்னாச்சு? என்ன வாங்கிட்டு வந்திருக்கே? அம்மா, சின்ன ஜீரகம் வச்சு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு புடவைய அவங்க அம்மா கிட்ட காட்டினா. அப்போ குப்புவுக்கு லக்ஷ்மி மேல சந்தேகம் வந்தது. ஓ, இவதான் என் பணத்தை எடுத்திருக்கணும். லக்ஷ்மி, புடவையா? எதுக்கு? புடவைய பார்த்தா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல. இல்லப்பா, 500 ரூபாய் தான். ஒருவேளை ஏன் பணமா இருக்குமோ? கீழே தானே கிடக்குதுன்னுட்டு எடுத்துட்டு போய் புடவை வாங்கிட்டு வந்துட்டாலோ அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருந்தான் குப்புசாமி. நான் வேலை பார்க்கும் கம்பெனியில வருஷம் வருஷம் பொங்கலுக்கும் குடியரசு தினத்துக்கும் 500 ரூபாய் கொடுப்பாங்க, அதுல தான் புடவைய வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. அப்போ லக்ஷ்மி பணத்தை எடுக்கல, வேற யாரு எடுத்திருப்பா அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்க, திடீர்னு குப்புசாமியோட அப்பா அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஓடி போய் எல்லாரும் பார்த்தாங்க. என்னாச்சுப்பா, ஏன் அழுகுறீங்க? நான் வெத்தலை பெட்டியில வச்சிருந்த பணத்தை காணோம் அப்படின்னு கத்தி கொண்டு இருந்தாரு. தாத்தா, உங்ககிட்ட ஏது பணம்? அதுவா, ரேஷன்ல பொங்கல் பண்டிகைக்காக 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, அதைத்தான் வச்சிருந்தாரு. தாத்தா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, வெத்தலை பெட்டியில வச்சிங்களா இல்ல வேற எங்காவது மறந்து வச்சிட்டீங்களா? இல்லடா, வெத்தலை பெட்டியில தான் வச்சேன், அதுல இருந்துதா உனக்கு 500 ரூபாய் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அழுது கொண்டே வருத்தப்பட்டாரு தாத்தா. ஆமா மாமா, வெத்தலை பெட்டியில எறும்பு வந்துருச்சு, நான் தான் அதை தட்டி கொல்லப்புறத்துல காய வச்சிருக்கேன், ஒருவேளை அந்த 500 ரூபாய் அங்கதான் விழுந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, எல்லோரும் அங்க போய் தேடி பார்த்தாங்க. அதுக்குள்ள தாத்தாவுக்கு நெஞ்சு வலி வந்தது. மருத்துவமனையில சிகிச்சைக்காக தாத்தாவை அட்மிட் பண்ணாங்க. அடக்கடவுளே, எனக்கு கொல்லப்புறத்துல இருந்து கிடைச்சது அப்பாவுடைய பணமா? அது தெரியாம நானே எடுத்து வச்சுட்டு எல்லோரும் மேலும் சந்தேகப்பட்டிருக்கனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான் குப்புசாமி. கீழே கிடைச்ச பணம்னு யார்கிட்டையும் விசாரிக்காம நான் எடுத்து வச்சுட்டு சந்தேகப்பட்டேன் பாரு. இப்ப எனக்கு இவ்வளவு பெரிய செலவு தேவைதான், அப்பாவுக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வீட்டுக்கு போனான் குப்புசாமி. அப்போ லைப்ரரியில இருந்து ஒரு பையன் வந்தான். சார், நேத்து லைப்ரரிக்கு புக்கு கொண்டு வந்தீங்கல்ல, அந்த புக்குக்குள்ள இந்த 500 ரூபாய் இருந்துச்சு, இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்ல,
அதை கேட்ட குப்புசாமிக்கு இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற நேர்மை கூட எனக்கு இல்லாம போச்சே அப்படின்னு வெக்கத்துல தலை குடிஞ்சான் குப்புசாமி. குப்புசாமி தன் அப்பாவிடம் பணத்தை திருப்பி கொடுக்க அதை பார்த்ததும் அவருடைய அப்பாவும் உற்சாகமானார். கீழே கண்டெடுத்த பணமே ஆனாலும் அதை விசாரிச்சு உரியவர்களிடம் சேர்ப்பதே நமக்கு நன்மை, இல்லையெனில் குப்புசாமியுடைய நிலைமைதான். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.